ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். கேட்டா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருப்பீங்க, எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற ப்ரீ ஒர்க் அவுட்டை பத்தி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரும் யூஸ் பண்ணியும் பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் வேற எதுவும் இல்ல, ரஸ்னா. நீங்க ரஸ்னா சாப்பிட்டா ஜிம்ல பயங்கரமா புஷ் பண்ணலாம், ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல, ஐயா சாமி சொல்றாரு. நான் ரீசெண்டா யூடியூப் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் ஐயா சாமியை பார்த்தேன். ஐயா சாமி கொடுக்குற அட்வைஸை பார்த்து நான் ஆடி போயிட்டேன், திணறி போயிட்டேன். நீங்களே பாருங்க. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. அந்த ஆக்ஷனே தப்பா இருக்கியா? சூப்பர்மேன் லேண்டிங். உங்க எனர்ஜி லெவல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு 20 கிராம்ஸ் ரஸ்னாவை வாட்டர்ல போட்டு குடிங்க. எஸ், ரஸ்னா இல்லைன்னா டேங்க். இது பண்ணும்போது உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். என்னால முடியலடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிட்னஸோட அட்வைஸ் அவ்வளவு ஈஸியா பிகினர்ஸ்க்கோ இல்ல நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. இப்போ இன்டர்நெட் மூலமா அது நிறையவே கிடைக்குது. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த மாதிரி கேவலமான அட்வைஸை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியல. ஐயாசாமி சூப்பர்மேன் லேண்டிங்ல வந்து அதுக்கு வெல்கமோ தராரு, அத்தையும் பார்ப்போம். இது காரணம் என்னன்னா அதுல ஃபாஸ்ட் ஆக்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் ஆக்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீம்குள்ள சீக்கிரமா என்ட்ரு ஆகி ஈஸியா எனர்ஜி தரும். ப்ரோ ஜிம்முக்கு போறத 90s கிட்ஸ் பர்த்டே பார்ட்டினோ இல்ல ஒரு சம்மர் கேம்ப்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. நான் ரஸ்னாவை தப்பு சொல்ல, யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேணா. ரஸ்னா 90s கிட்ஸுக்கு ஒரு லெஜெண்டரி ட்ரிங்க். எனக்கும் ரஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் ரஸ்னா டேஸ்ட்டுக்கு வேணா நல்லா இருக்கும், ஜிம்முக்கு கண்டிப்பா கிடையாது. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? ஐயாசாமி சொன்ன மாதிரி நம்ம ரஸ்னாவை ப்ரீ ஒர்க் அவுட்டா எக்ஸசைஸ் பண்ணும் போது எடுத்தா என்ன பண்றத பார்க்கலாம். ரஸ்னால என்ன இருக்கும்? ரஸ்னா சுகர், வாட்டர், கொஞ்சம் ஆடட் வைட்டமின்ஸ். ரஸ்னா சயின்ஸ் பேக்ட் ப்ரீ ஒர்க் அவுட்டே கிடையாது. எஸ், ப்ரோ சொன்ன மாதிரி ரஸ்னால ஃபாஸ்ட் ஆக்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இது நம்மளுக்கு ஒரு குயிக்கான சுகர் ரஷ் தரும். ஆனா ப்ரோக்கு நம்ம சொல்லி தர வேண்டியது என்னன்னா, அந்த சுகர் ரஷ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிராஷ் நடக்கும். சுகர் ரஷ்னா நம்ம நிறைய அமௌண்ட் சுகர் சாப்பிடும் போது ஒரு ஷார்ட் பஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆற ட்விஸ்ட் தான் கிராஷ். கிராஷ்னா நம்ம ஐயாசாமி சொன்ன மாதிரி நம்ம ரஸ்னாவை ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுக்கும் போது பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப பீக்ல போகும், ரொம்ப ஹை ஆகும். இவ்வளவு அமௌண்ட் சுகர் நம்ம பிளட்ல இருக்கும் போது பாடி அதை டிடெக்ட் பண்ணி அதை நார்மல் லெவலுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணும். இப்படி ஆகும் போது நம்மளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் டயர்டா ஃபீல் பண்ணுவோம், ஃபோக்கஸ் ரொம்ப கேவலமா இருக்கும், நம்ம இன்னும் சுகருக்காக கிரேவ் பண்ணுவோம், இன்னும் பசி எடுக்கலாம். இந்த சைக்கிள் திருப்பி திருப்பி ஆகும்போது உங்களோட ஃபோக்கஸ் மூட் ரொம்பவே பேடா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். இது ஆஃப் ஆனா ஹெல்த்துக்கு ரொம்ப ஹசார்டஸ். இன்னும் ஈஸியா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். பெட்ரோல் இன்ஜின்ல டீசல்ல போட்டா ஒரு செகண்டுக்கு ஓடும், ஆனா நீடிக்காது. ப்ரோக்கு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஃபிட்னஸ் கான்டென்ட் கிரியேட்டர் சுகர் ட்ரிங்க ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டா சஜஸ்ட் பண்றது கண்டிப்பா கேவலமான ஒரு அட்வைஸ். ஸ்பெஷலா பிகினர்ஸ்க்கோ இல்ல யாராவது அவங்களோட ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஜிம் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது கண்டிப்பா ஒரு டேஞ்சரான அட்வைஸ். ஸோ கண்ணை திறந்து இந்த மாதிரி ஐயாசாமிங்களோட கேவலமான பிட்டுங்களை விட்டுட்டு நம்ம ஹெல்த்தியா ஜிம்ல டயர்ட் ஆகும் போது என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. ஜிம்ல மெஜாரிட்டி பேர் டயர்டா ஃபீல் ஆகுறது இந்த 3 ரீசன் தான். ஒன்னு, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது சரியான ப்ரீ ஒர்க் அவுட் மீல் இருந்திருக்காது. 2, நீங்க சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க இல்ல சரியான ரெஸ்ட் ரிகவரி இருந்திருக்காது. 3வது, ஹைட்ரேட்டடா இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ரஸ்னா சாப்பிட்றதுக்கு பதில் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடலன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துக்கோங்க. நீங்க சரியா தூங்கலன்னா ஒரு 7 to 8 hours தூங்கி பாருங்க, சரியான எனர்ஜி இருக்கும் ஜிம்ல. சரியான ரெஸ்ட் ரிகவரி பாடிக்கு மசில்ஸ் கண்டிப்பா தேவை. நீங்க டீஹைட்ரேட் ஆயிட்டு இருந்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆகிறதுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லையா கோகோனட் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரஸ்னா எப்பவுமே கிச்சன்லயோ இல்ல 90s கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிலயோ இல்ல சம்மர் கேம்ப்லயோ தான் இருக்கணும், ஜிம்ல கிடையாது. பட் ஸ்டில் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த அத்லெட்டிக் இந்தியன். அவரோட யூடியூப்க்கும் அவரோட இன்ஸ்டாகிராமுக்கும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம், போதும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் கண்டென்ட் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென், பீஸ்.
இப்படியே போனா பெப்சியை குடிச்சிட்டு ஜிம்முக்கு போ, கோகோ குடிச்சிட்டு ஜிம்முக்கு போ, போன்விட்டா குடிச்சிட்டு டெட் லிஃப்ட் பண்ணு, பூஸ்ட்டை குடிச்சிட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும். போனா நீங்களும்